வணக்கம். இன்னைக்கு வீடியோல இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஒரு வருஷம் பிறக்கும் பொழுது என்ன கிரக அமைப்பு இருக்கோ அதை வச்சுதான் அந்த வருஷம் எவ்வளவு நல்ல பலன்கள் இருக்குன்னே பார்ப்போம். ஆனா கடந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு அருமையான கிரக அமைப்புல தான் இந்த வருடம் தொடங்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருடம் பிறக்கும் பொழுது ரிஷப ராசியில சந்திரன் ரோகிணி நட்சத்திரமான தன் நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்கிறார். அதுவும் சந்திரன் உச்சம் பெறது ரிஷப ராசியில. அடுத்தது குரு மிதுன ராசியில தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த மிதுன ராசி என்பது குருவின் வீடான தனுசுக்கும் மீனத்திற்கும் கேந்திரஸ்தானம். மீனத்துக்கு 4ஆம் இடம், தனுசுக்கு 7ஆம் இடம். ஒரு கிரகத்திற்கு தன் வீட்டிற்கு 4, 7, 10ஆம் இடத்தில் அமரும் பொழுது அது கேந்திர பலம் பெறும்னு சொல்லுவோம். கேந்திர பலம் என்பது பெரிய அளவிலான சக்தியோடு அந்த கிரகம் வேலை செய்யும். இயற்கையாகவே நவ கிரகங்களில் பரிபூர்ண சுப கிரகம் அப்படிங்கிற பெயரை முதன்மையாக பெற்றிருக்கக்கூடியவர் குரு பகவான். தங்கத்தையும் பண குவியலையும் பண மூட்டையையும் குழந்தை பாக்கியத்தையும் ஒருவருக்கு சுப நிகழ்ச்சியும் நடத்தி வைக்கக்கூடியவர் குரு பகவான். இந்த குருவின் ஆதரவு இருந்தாதான் விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும், நம்ம விஐபியாக மாற முடியும். இது எல்லாவற்றையும் தரக்கூடிய குரு பகவான் கேந்திர பலம் பெற்று தன் நட்சத்திரத்தில் வலிமையாக இருக்கும் பொழுது இந்த ஆண்டு 2026 பிறக்கிறது. அடுத்தது கேது சூரியனின் வீடான அதாவது சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டு பிறக்கிறது. இந்த கேது பகவான் பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கு, மிகப்பெரிய வெற்றியை தருவார். ஒரு ஜோதிட சூட்சமே இருக்கு. அதை வீடியோல நான் இடையில சொல்றேன். அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்துல தனுசு ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களும் அமர்ந்திருக்கு. இந்த 4 கிரகத்தையும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்ப 4 கிரகங்களுக்கு குருவின் பார்வை. அடுத்தது தனுசு ராசியும் குருவின் வீடே தான். அப்ப குரு தன் சொந்த வீட்டையே கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து தன் நட்சத்திரத்தில் அமர்ந்து சக்தியோடு வலிமையோடு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான பார்வையில 4 கிரகங்கள் வருவதால் அநேகமான நபர்களுக்கு பல அற்புதங்கள் இந்த 2026ல நடக்க போகுது. கடந்த 4 வருடமாக ஆண்டு மிகச்சிறப்பாக யாருக்கும் அமையல. ஆனா இந்த 2026 நிச்சயமாக சீரும் சிறப்புமாக இருக்கும். கும்ப ராசியில ராகு, மீன ராசியில சனி. இதுதான் இந்த ஆண்டு தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை. அடுத்தது இந்த வருடம் பிறக்கும் பொழுது பிரதோஷமும் இருக்கிறது. எம்பெருமான் ஈசனின் பரிபூரண அருளோடு இந்த ஆண்டு துவங்க போகுது. அடுத்தது ஒரு ஆண்டு தொடங்கும் பொழுது பஞ்சாங்கத்துல சில விஷயங்களை பார்ப்போம். நேத்திரம் ஜீவன் 2 விஷயம். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். பஞ்சாங்கத்தை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த நேத்திரம் அப்படின்னாலே பார்வைன்னு அர்த்தம். ஜீவன் அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். இந்த நேத்திரமும் ஜீவனும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. நேத்திரத்துல குருட்டு நாள், 1 கண் உள்ள நாள், 2 கண் உள்ள நாள் அப்படின்னு 3. அதே போல ஜீவன் அப்படிங்கிறதுல உயிரற்ற நாள், அரை வாழ்க்கை நாள், பரிபூர்ண முழு வாழ்க்கை நாள். இதுல எது பெஸ்ட்னா 2 கண்கள் உள்ள நாளும் நேத்திரத்துல, ஜீவன்ல முழு வாழ்க்கை நாளும் தான் விசேஷம். இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதி பரிபூர்ண நேத்திரமும் 2 கண்கள் உள்ள நாளாகவும் பரிபூர்ண ஜீவன் சொல்லக்கூடிய முழு வாழ்க்கை உள்ள நாள்ல இந்த வருடம் பிறக்கிறது. எந்த விஷயம் செய்யணும்னாலும், எந்த வாழ்க்கையில நம்ம எந்த அடி எடுத்து வைக்கணும்னாலும் நமக்கு இறைவனின் பார்வை அவசியம். அப்ப இறைவனின் பார்வை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அன்னைக்கு நேத்திரம் பரிபூர்ணமாக இருக்கணும். அப்ப இந்த வருடம் முழுவதும் நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எத்தனை வேதனை வந்தாலும், எத்தனை சிக்கல் வந்தாலும், கடந்த காலங்கள்ல கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனை வந்திருந்தாலும் சரி, அதை எல்லாம் சரி செய்வதற்கு கடவுளின் பார்வை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026 இருக்கிறதுக்கு அடையாளம் தான் பரிபூர்ண நேத்திரத்துல இந்த வருடம் பிறக்கிறது. அடுத்தது எந்த விஷயம் செஞ்சாலும் அது உயிரோட்டம் பெறணும், அது வளரணும், வெற்றி அடையணும், தலைத்து வரணும் இல்லையா? அப்ப கண்டிப்பாக ஒரு தொழில் தொடங்கினா அது தலைச்சு வளரணும். ஒரு பயிர் செஞ்சாலும் அது வளரணும். ஒரு வியாபாரம் செஞ்சாலும் வியாபாரம் பெருசா வளரணும். அப்ப எல்லா விதத்திலும் வளரணும் அப்படின்னா அன்னைக்கு முழு உயிரோட்டம்னு சொல்லக்கூடிய முழு வாழ்க்கை உள்ள, முழு ஜீவன் உள்ள நாளாக அந்த நாள் இருக்கு. அப்ப கண்டிப்பாக நீங்கள் செய்யும் எந்த புதிய முயற்சியா இருக்கலாம், அல்லது ஏற்கனவே செஞ்ச முயற்சிகளை விரிவாக்கம் செய்வதா இருக்கலாம், எல்லாமே உயிரோட்டம் பெறும் ஒரு உன்னதமான ஒரு நாளில் இந்த ஆண்டு பிறப்பதால் பல புதிய முயற்சிகள், பல தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு சீரும் சிறப்புமாக இருக்கும். இவ்வளவு அற்புதமான இந்த 2026ஆம் ஆண்டு எந்த ராசிக்கு அதி உன்னதமான பலனை தரப்போகுது அப்படிங்கறத நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது எந்த ராசி?
கன்னி ராசிக்கு தான் இந்த அதி உன்னதமான 2026ஆம் ஆண்டு பலன்கள் கிடைக்க போகுது. உங்க ராசிக்கு 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தில் குருவின் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறக்கிறது. உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் தன் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்து கேந்திரத்தில் அமர்ந்து உங்களுடைய 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தை தன் வீடான தனுசு ராசியை பார்க்கிறார். அடுத்தது உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் கும்ப ராசியில் ராகு. ஒரு மறைவு ஸ்தானத்தில் ஒரு இயற்கை பாவ கிரகம் அமர்ந்தால் அது ராஜயோகம்னு சொல்லுவோம். அப்ப இந்த வருடம் பிறக்கும் பொழுது ராஜயோகம்ங்கிற ஒரு சிறப்பு யோகமும் உங்களுக்கு கன்னி ராசிக்கு கிடைக்கிறது. அடுத்தது உங்க ராசிக்கு 7ஆம் இடமான சம சப்தம பார்வையில சனி பகவான் குருவின் வீடான மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுவும் விசேஷம். 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி உங்க ராசியை 7ஆம் பார்வையால் பார்க்கும் பொழுது சனிதான் ஜீவனக்காரகன், தொழில்காரகன், கர்மக்காரகன், வியாபாரம், வேலையை குறிக்கக்கூடியவர். அப்ப சனி பகவானின் பார்வை நமக்கு இருந்தா தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், தொழில் வியாபாரத்தில் பணம் வரும், தொழில் வியாபாரத்தில் அடுத்த நிலைக்கு உயரலாம், தொழில் வியாபாரத்தில் தன்னிறைவு பெறலாம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், புதிதாக படித்து முடித்து புதிய வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை அமையும், நல்ல சம்பளத்தோடு நல்ல நிறுவனத்தில் கிடைக்கும், நீங்கள் விரும்பிய வேலை கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த 7ஆம் இடத்தில் இருக்கும் சனி உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். உங்க ராசிக்கு 9ஆம் இடமான யோகஸ்தானத்துல சந்திரன் உச்சம் பெற்று தன் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டு பிறப்பதால் உறுதியாக உங்களுக்கான யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும். ஒரு சில விஷயங்கள்லாம் சில பேர் போனா சீக்கிரம் நடந்துரும், சில பேர் போனா லேட் ஆகும், ஏன்னே தெரியாது. அதே வேலை, அதே ப்ரொசீஜர், அதே ஃபார்மாலிட்டிஸ், பட் நம்ம போய் ஃபாலோ பண்ணா ஏன் நடக்கலன்னு நினைப்போம். அவன்லாம் யோகக்காரன்பா, நமக்கு அந்த யோகமே இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் அழுத்துக்குவோம். ஆனா இந்த வருடம் கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கிற அந்த வார்த்தையே நீங்க கைவிட்டுருங்க. இன்னொன்னு, சந்திரன் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கக்கூடியது. அந்த சந்திரன் உச்சம் பெறுவது எங்கே? ரிஷப ராசியான சுக்கிரனின் வீட்டில். சுக்கிரனின் அதிபதி யாரு? கடவுளில் தாய் மகாலட்சுமி. அஷ்ட ஐஸ்வர்யமும் 16 செல்வமும் யாரிடம் இருக்கு? மகாலட்சுமியிடம் இருக்கு. லக்ஷ்மியிடம் இருக்கிற செல்வத்தை எடுத்துதான் குபேரன் எல்லாருக்கும் தான தர்மமே செய்யறார். குபேரனை வழிபாடு செய்யற அளவுக்கு லக்ஷ்மியை வழிபாடு நம்ம செய்யறதே இல்லை. ஆனா எல்லா ஆலயத்திலும், சைவ ஆலயங்களா இருக்கலாம், வைணவ ஆலயங்களா இருக்கலாம், எல்லா ஆலயத்திலும் அந்த ஆலயத்தின் நிலைவாசல்னு சொல்லக்கூடிய தலைவாசலுக்கு மேல 2 யானைக்கிடையே லக்ஷ்மி கஜலட்சுமியாக காட்சி தராங்க. நீங்க எந்த கருவறையில் இருக்கிற சுவாமியை நீங்க வழிபாடு செஞ்சாலும், பிரார்த்தனை வைச்சாலும், அந்த சுவாமி அந்த செல்வத்தை லக்ஷ்மியிடம் அனுமதி பெற்றுதான் உங்களுக்கு வழங்கும். அதனாலதான் லக்ஷ்மி பிரதானமாக ஆலயத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட லக்ஷ்மி உங்களுக்கு யோகாதிபதி. இன்னொன்னு, 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அந்த துலாம் ராசியின் அதிபதியும் சுக்கிரனின் அதிதேவதையான லக்ஷ்மி தான். அப்ப 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு, குடும்பஸ்தானத்திற்கு, வாக்குஸ்தானத்திற்கு அதிபதி மகாலட்சுமி, யோகஸ்தானத்திற்கு அதிபதி மகாலட்சுமி. இந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கும் பொழுது தாய் மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சுட்டு லட்சுமி குபேர ஹோமத்தில் கலந்து கொண்டு அதன் பிறகு இந்த ஆண்டை தொடங்கி பாருங்கள். இந்த வருடம் அசைக்க முடியாத ஒரு வருடமாக, உங்களுக்கு அற்புத வருடமாக இருக்கும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்கும். உங்களோட எந்த திட்டமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை ஈஸியாக நீங்க சரி செஞ்சுக்கலாம். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது, இவ்வளவு பெரிய கோல்லாம் பிக்ஸ் பண்ணா எப்படி அப்படின்னு தயங்கிட்டு இருந்தா கூட தைரியமாக மகாலட்சுமி மனசுல நினைச்சிட்டு உங்கள் தொழில் வியாபாரத்துல, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கோலை செட் பண்ணுங்க. இந்த 2026 சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு அந்த கோல் நிறைவேறும். அப்ப லக்ஷ்மி வழிபாடு செய்யறதுக்காக நான் ஒரு சின்ன ஏற்பாடு உங்களுக்காக செஞ்சிருக்கிறதுனா, உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல, அதாவது 52வது சக்தி பீடத்துல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி சிறப்பு அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னு நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதுக்கு கமெண்ட்ல போய் முதல்ல கையெடுத்து மகாலட்சுமியை நினைச்சு ஜெய் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க. உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல கருவறையில அஷ்டலட்சுமியின் முன்னிலையில உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரத்திற்கு சிறப்பு சங்கல்பம் செய்யப்படும். உங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் சீரும் சிறப்புமாக, அமைதியும் சந்தோஷமுமாக நீங்கள் வாழ்வதற்கும், உங்களோட அனைத்து விதமான முயற்சிகளும், எண்ணங்களும், திட்டங்களும், ஆசைகளும் உடனடியாக நிறைவேறுவதற்கும், குடும்பத்தில் அமைதியும் உங்கள் மனதில் சந்தோஷமும் தவழ்வதற்காகவும் சிறப்பு அர்ச்சனை செய்யப்படும். அந்த வீடியோ நம்ம சேனல்ல ஒளிபரப்பும் செய்யப்படும்.
அந்த ஒளிபரப்பை நீங்க பாக்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சிருங்க. உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு நம்ம அர்ச்சனை செய்யும் இந்த வேளையில இந்த முயற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரும். இந்த ஆண்டு தொடங்குவதற்கு இது ஒரு அருமையான ஒரு துவக்கமாக இருக்கும். லக்ஷ்மியின் ஆதரவோடு, லக்ஷ்மி கடாட்சத்தோடு, லக்ஷ்மி குபேரன் ஆசியோடு இந்த ஆண்டை தொடங்குவது சிறப்பாக இருக்கும்னு நீங்க நம்பினா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டுட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம், ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம்னு பதிவிட்டுடுங்க. உங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்க பெயரை போடணும்னா ஒரு கமெண்ட்ல ஒருத்தரோட பெயர் ராசி நட்சத்திரம்ங்கிற விதத்துல நீங்க எத்தனை நபர்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தை வேணாலும் எத்தனை கமெண்ட்ல வேணாலும் போடலாம். நாங்க ஒவ்வொரு கமெண்டையும் வச்சுதான் பெயர் ராசி நட்சத்திரத்தை நாங்க அர்ச்சனைக்கு எடுத்துக்குவோம். அதனால தனித்தனி கமெண்ட்ல நீங்க பதிவிடுங்கள். உங்களுக்கான விசேஷ அர்ச்சனை செய்யப்படும். உங்கள் வாழ்வில் நிச்சயமாக அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த வருடத்துல கிரக பயிற்சிகள்னு பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் மிதுன ராசியிலிருந்து 11ஆம் இடமான கடகராசிக்குள் வருகிறார். கடகராசியில குரு பகவான் உச்சம். அப்ப உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடத்தில் குரு அமர்ந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பண சிக்கல் சரியாகும், தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும், உங்களுடைய நீண்டகால சேமிப்பு கணக்கு கண்டிப்பாக நிரம்பி வழியும், சேமிக்கும் எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும், உங்களோட சேமிப்பு உயரும், உங்க பாக்கெட்ல பணம் புழங்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு அற்புத காலம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இருக்கு. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அமைப்பீங்க. அப்ப தொழில் வியாபாரம் வேலையில நீங்க ஸ்ட்ராங்கா அமைஞ்சிட்டாலே பண வரவு அடுத்தது வரும். எப்பவுமே ஒரு கிரகம் நகர்வதே ரொம்ப கரெக்டா தான் நகரும். ஃபர்ஸ்ட் 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன செய்வார்? தொழில் வியாபாரத்துல பணத்தை கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் சில எத்திக்ஸை கொடுப்பார், சில ப்ரொசீஜர், சில ஸ்டெப்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா எடுப்பீங்க. அதுவும் உங்களுக்கு 10ஆம் இடம் என்பது உங்க ராசிநாதனான புதனின் இன்னொரு வீடு. அப்ப கண்டிப்பாக தொழில் வியாபாரத்தில் பல அதிரடி நடவடிக்கைகள் எடுப்பீங்க. பல நுணுக்கமான செயல்களை எல்லாம் நீங்க இப்ப உங்க தொழில் வியாபாரத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அடுத்தது ஜூன் 1ஆம் தேதி குரு 11க்கு வந்துருவார். அப்ப பண மலையில நீங்க நுழைய போறீங்க. அப்ப உறுதியாக கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு முதல் 5 மாதம் தொழில் வியாபாரத்தில் வேலையில் உங்களை சரியாக அமர்த்தி கொள்வது. அடுத்தது அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க தொடங்குவீர்கள். அப்ப பணமழை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 12ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது தூக்கம் சற்று குறைவாக வரும். தூக்கம் குறைவாக வந்தாலும் நீங்கள் யோகா தியானம் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும். தூக்கம் குறைவாக வரும்னு சொன்ன ஆனா தூங்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்துருமானா அப்படி இல்லை. நாளைக்கு என்ன செய்ய போறோம், இதெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லி நிறைய திட்டமிடுவீங்க. அப்ப திட்டமிடும் பொழுது இரவு உட்கார்ந்து அதெல்லாம் திட்டமிட்டு அதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு யோசிக்கிறதுனால சற்று நீங்க தூக்கத்தை குறைக்கிற மாதிரி வரும். அது பெருசா நீங்க குழப்பிக்க வேண்டாம். அடுத்தது உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் கிடைக்கும். அப்ப 2ஆம் இடத்துக்கு கிடைச்சாலே தனவரவு வரும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், உங்களுடைய பேச்சு மற்றவர்களால் கவரப்படும். அப்ப வியாபாரம் தொழிலுக்கு ரொம்ப முக்கியமே நம்ம கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது. அதற்கு இந்த காலகட்டம் அற்புதமாக அமையும். 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள். அந்த 4 கிரகத்தையும் குரு பார்க்கும்போது ஆண்டு தொடங்குது. அப்ப உறுதியாக வீடு வாங்கும் கனவு நனவாகும். ஒரு தோட்டம் தொடர்பு வாங்கணும், ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும், ஃபார்ம் லேண்ட் வாங்கணும், ஏதோ ஒரு வார இறுதி நாள்ல அல்லது மாசத்துல ஏதாவது ஒரு வெக்கேஷன் மாதிரி போய் என்னோட சொந்த ஃபார்ம் லேண்ட்ல நான் போய் தங்கணுங்க அப்படிங்கிற உங்களோட ஆசை கனவு நனவாவதற்கான வாய்ப்பு இந்த 2026 நனவாகும். தோட்டம் தொடர்பு வாங்குறதும் சரி, ஒரு வீடு வாங்குறது, காலி மனை வாங்குறது, வீட்டை ஆல்டர் பண்றது, கட்டிட்டு இருக்கிற வீடு பாதியில நிக்குதுன்னா அதை மீண்டும் வேகப்படுத்துவது, வீட்டை அழகுபடுத்துவது, இது எல்லாம் நடக்கும். சொகுசு வாகனத்தில் பயணம் செய்யும் ஒரு அற்புதமும் நிறைய கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு இந்த 2026 கிடைக்கும். என்கிட்ட வண்டியே இல்லைங்க, நான் எப்படி சொகுசு வாகனத்துல அப்படின்னா அப்ப வண்டி இல்லாதவர்களுக்கு வண்டி கிடைக்கும். அப்ப உறுதியாக வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய இந்த வாகன சேர்க்கை ஏற்படும். அதே மாதிரி சொத்து சேர்க்கை ஏற்படும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கு. அப்ப கண்டிப்பாக பெரிய பெரிய சிக்கல்கள், பெரிய பெரிய நீதிமன்ற வழக்கு, அவமானம், வேதனை, யாரோ வாங்கின கடன், யாரோ செஞ்ச தப்புக்கெல்லாம் பழிய நம்ம ஏத்துக்கிட்டோம், அதெல்லாம் இப்ப உங்களை விட்டு விலகிடும். இந்த 2026 கிளீன் ஆயிடும். நீங்க அப்ப கிளீனான நபராக மாறிடுவீங்க. அப்ப எந்த அவமானம், எந்த வேதனை, எந்த மோசடி, எந்த சிக்கலா இருந்தாலும் சரியாயிடும் இந்த 2026. ரொம்ப 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 அற்புதமா சனி பகவான் இருக்காருன்னு சொன்னோம். அப்ப சனிதான் தொழில் வியாபாரத்துக்கு உரிய கிரகம்.
அப்ப அவர் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறார். உறுதியாக இந்த வருடத்துல தொழில் வியாபாரத்துல வேலையில எல்லாம் பெரிய சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் பல சாதனைகளை படைப்பீங்க. வியாபாரத்துல உச்சம் தொடருது, பெரிய டர்ன் ஓவர். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில தொழில் வியாபாரத்துல பண்ணாத ஒரு டர்ன் ஓவரை பண்ணுவீங்க. ஆனா இந்த வருடத்துல 2026ல கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ், தேவையில்லாத கடன் வாங்கவே வாங்காதீங்க. கடன் வாங்குவதற்கான பல வாய்ப்புகள் வரும். நிறைய பேர் இந்த கொஞ்ச நாள் இந்த பணத்தை வச்சிருந்தா நீ கொடு, உங்ககிட்ட இருந்தா பத்திரமா இருக்கும், நீ ஏதோ ஒரு பார்த்து ஏதோ ஒரு வட்டி போட்டு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு அவசரம் அப்படின்னு சொல்லி நீங்க போய் ஏதாவது ஒரு வட்டிக்கு பணம் வாங்குறது அப்படின்லாம் வரும். அந்த மாதிரி வாய்ப்புகளை எல்லாம் தவிர்த்துடுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணத்தை வசூல் செய்து முதல்ல உங்களோட தேவைகளையும் வியாபாரத்தையும் தொழிலையும் விரிவாக்கம் செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதன் பிறகு கட்டாயமாக வாங்கணும்னா அப்போ நீங்க இந்த கடன் வாங்குறது அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அல்லது அரசு வங்கிகள்ல கடனை வாங்க. அதே மாதிரி ஜுவல் லோன் வைக்கணுமா, ஜுவல்ல வச்சு லோன் வாங்கணுமா, வாங்கலாம். இதையெல்லாம் இந்த காலகட்டத்துல செய்யுங்க. தேவையில்லாத கடன் அல்லது இருக்கட்டுமே சொந்தக்காரங்க ஏற்கனவே நான் கடன் வாங்கி அவங்களுக்கு கரெக்டா கொடுத்ததுனால திருப்ப வராங்க, அந்த தொடர்பை துண்டிக்க வேண்டாம், அதனால நான் கடன் வாங்குறேன்னு சொல்லி இந்த 2026ல தயவு செய்து வாங்காதீங்க. பெரிய சிக்கல் வந்துடும். இதை தவிர மற்றபடி ரொம்ப 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 அற்புதமான வருடமா இந்த 2026 இருக்கும். இந்த வருடத்துல உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது பூர நட்சத்திரத்துல இருக்கார். பூர நட்சத்திரத்துல கேது இருந்தா ஒரு ஆண்டு பிறந்தாலும் சரி, எந்த ஒரு காலத்திலும் ஒரு அற்புதம் நடக்கணும்னா சிவன் வழிபாடு பெரிய அளவிலான வெற்றியை தரும். அப்ப ஜனவரி 3ஆம் தேதி ஆண்டுக்கு 6 முறை வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் வருது. அன்னைக்கு நீங்க உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல மரகத லிங்கத்துக்கு நீங்க நேரடியா உங்க கையால அபிஷேகம் செய்யும் வாய்ப்பு வழங்கப்படும். இன்னைக்கு லக்ஷ்மி குபேர ஹோமமும் நடைபெறுது. அப்ப அதுல கலந்து கொள்ளுங்கள். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க மரகத லிங்கத்திற்கு எப்ப அபிஷேகம் செய்யலாம், அந்த ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், எத்தனை மணிக்கு வரணும், எப்படி வரணும்னு தெரிஞ்சுக்கலாம். இது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் 52வது சக்தி பீடத்துல நடக்குது. இது சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் நெய்வேலி விருதாச்சலம் பகுதியிலிருந்து வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி 25வது கிலோமீட்டர்லையும் இருக்கு. திருச்சியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு 1.5 மணி நேர பயண தூரத்துல தான் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இருக்கு. எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். இந்த அரிய வாய்ப்பு வருடத்தில் ஒரு முறை மட்டும் கிடைக்கும். இந்த அற்புத வாய்ப்பு மிக மிக அரிய வாய்ப்பு. அதுவும் நம்ம கைகளாலேயே அபிஷேகம் செய்யும் பொழுது எம்பெருமான் ஈசனின் பரிபூர்ண அருளும் லக்ஷ்மியின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும், யோகஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். யோகம் ஆக்டிவேட் ஆயிட்டாலே ஒருத்தர் எடுக்கிற காரியங்களில் எல்லாம் வெற்றி. எந்த பால் எடுத்தாலும் ஒருத்தர் 6 அடிக்கிறாருங்க, நம்மளால முடியலன்னு ஏங்கி தவிப்போம். அதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னா யோகம் ஆக்டிவேட் ஆகும். அப்ப உங்களுக்கு யோகஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த ஜனவரி 3ஆம் தேதி லக்ஷ்மி குபேர ஹோமத்திலும் இந்த மரகத லிங்கத்திற்கும் அபிஷேகம் செய்யும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான அற்புதமும் அதிர்ஷ்டமும் ஒரு சேர கிடைக்கும். இந்த அற்புதமான இந்த ஒரு வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும். மொத்தத்தில் இந்த வருடத்தில் 6லிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கும், எல்லா துறையில் எல்லா தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஆண்டு மறக்க முடியாத ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஒரு திருப்பம் கண்டிப்பாக காத்திருக்கிறது. அது முன்னேற்றம் தரும் விதத்திலும் ஏற்றம் தரும் விதத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். எந்த மாற்றம், எந்த சிக்கல், எந்த பிரச்சனை வேணாலும் வாழ்க்கையில யாருக்கு வேணாலும் வரலாம். அப்ப அந்த வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கலையும் பிரச்சனையையும் வேதனையையும் துன்பத்தையும் சரி செய்து கொள்வதற்கு தான் கடவுள் சில விசேஷ நாட்களை விசேஷ அமைப்புகளை தரார். அந்த விதத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு யாருக்கு எப்படி இருக்கும், கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மறக்க முடியாத ஆண்டாக, உறுதியான ஆண்டாக, உன்னதமான ஆண்டாக, அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆண்டாகவும், அற்புதம் நிகழ்த்தும் ஆண்டாகவும், பண மலையில் நனையும் ஒரு அற்புத ஆண்டாக உறுதியாக உங்களுக்கு இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அதே போலதான் இந்த வீடியோ இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றும், தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்க நம்புனா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பல கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்லயும் இந்த லிங்கை வைங்க. அதுக்கு வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணாலே எல்லா ஆப்ஷனும் காமிக்கும். அதே போல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரமும் பதிவிடுங்க. அடுத்த கமெண்ட்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரோட பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிடுங்கள். உங்களுக்கான விசேஷ அர்ச்சனை இந்த ஆண்டு உங்களுக்கு செய்யப்பட்டு இந்த ஆண்டு
ஆண்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் ஆண்டாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும் என்று தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.